அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கும் 3வது ஆவிக்குரிய அருள் கொடை. தூய ஆவியார் வேறு ஒருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலை அருளுகிறார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். நேற்றைய தினம் தியானித்த அதே இறை வார்த்தையை குறித்துதான் இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிறோம். புனித பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகம் 2ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையின் அடிப்படையிலும், புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையின் அடிப்படையிலும் அநேக போலி இறை வாக்கினர்கள் தோன்றி இறை வார்த்தையை குறித்து தவறான போதனைகளை மக்களுக்கு போதித்து மக்களை தவறான பாதையில் வழிநடத்தி செல்வதால் ஒரு போதனை எங்கிருந்து வருகிறது, பரிசுத்த ஆவியிடம் இருந்தா அல்லது தீய ஆவியிடம் இருந்தா என்பதை பகுத்தறியக்கூடிய ஆற்றலை இந்த அருள் கொடை வழியாக கொடுத்து சரியான போதனையை பற்றி கொண்டு வாழ ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறார். புனித பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் இறை வார்த்தையின் அடிப்படையில் ஒரு ஊழியர் தன் சபை மக்களுக்கு இவ்வாறு போதிக்கிறார். எல்லா மனிதரும் மீட்பு பெற வேண்டும் என்று கடவுள் விரும்புவதால் தான் படைத்த எல்லா மனிதர்களையும் கடவுள் விண்ணகத்திற்கு அழைத்து செல்வார். ஒருவரும் நரகத்திற்கு செல்வதில்லை. இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸின் குற்றத்தையும் மன்னித்து அவரையும் கடவுள் விண்ணகத்திற்கு அழைத்து செல்வார் என்று ஒரு ஊழியர் தன் சபையின் மக்களுக்கு போதிக்கிறார். எவ்வளவு தவறான ஒரு போதனை! நீங்கள் எத்தனை பாவம் செய்தாலும் சரி, நீங்கள் என்ன பாவம் செய்தாலும் சரி, கடவுள் உங்களை மன்னித்து விண்ணகத்திற்கு அழைத்து செல்வார் என்று சொன்னால் மக்கள் துணிகரமாக பாவம் செய்வார்கள் அல்லவா? மேலும் யூதாஸை குறித்து இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. புனித யோவான் எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 12ஆம் இறை வார்த்தையில் ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகிறார். தந்தையே, நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் ஒருவரையும் நான் அழிவுற விடவில்லை. ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளபடி அழிவுக்குரியவன் மட்டும் அழிவுற்றான் என்று ஆண்டவர் இயேசு அங்கு சொல்வதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. அர்த்தம் என்ன? 12 திரு தூதர்களில் 11 பேரை நான் காப்பாற்றினேன். ஆனால் யூதாஸ் தனக்கு தானே அழிவை தேடிக் கொண்டான் என்றுதானே ஆண்டவர் இயேசு அங்கு சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு தன் சீடர்களோடு பந்தியில் அமர்ந்திருந்த போது இவ்வாறு சொல்லுவார்: உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான், அவனுக்கு ஐயோ கேடு, அவன் பிறவாமல் இருந்திருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அர்த்தம் என்ன? அந்த மனிதன் பிறந்து நிலை வாழ்வை இழந்து அழிவை சந்திக்க போகிறாரே, அந்த மனிதர் பிறவாமல் இருந்தால் நலமாக இருக்குமே என்றுதானே ஆண்டவர் இயேசு அங்கு சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு போதனை எங்கிருந்து வருகிறது என்பதை பகுத்தறியக்கூடிய ஆற்றலை தான் ஆவியானவர் இந்த அருள் கொடை வழியாக நமக்கு தந்து சரியான போதனையை நாம் பற்றி கொண்டு வாழ ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறார். மற்றொரு ஊழியர் யாக்கோபு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் 13ஆம் இறை வார்த்தையின் அடிப்படையில் தன் சபை மக்களுக்கு இவ்வாறு போதிக்கிறார். ஒரு சோதனை வரும்போது அந்த சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் கடவுள் யாரையும் சோதிப்பதில்லை, அவர் யாரையும் சோதிக்கவும் மாட்டார் என்று சொல்லி மக்களுக்கு போதிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வருகிறதா, வேதனை வருகிறதா, இந்த சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. ஏனென்றால் கடவுள் யாரையும் சோதிப்பதில்லை, அவர் சோதிக்கவும் மாட்டார் என்று சொல்லுகிறார். என்ன தவறான ஒரு போதனை! யாக்கோபு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் 3ஆம் இறை வார்த்தை கடவுள் நம் நம்பிக்கையை சோதித்து பார்க்கிறார் என்று சொல்லுகிறது அல்லவா? புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் 7ஆம் இறை வார்த்தையில் பேதுரு இவ்வாறு சொல்லுவார்: உங்கள் நம்பிக்கை மெய்ப்பிக்கப்படவே நீங்கள் துன்புறுகிறீர்கள் என்று பேதுரு அங்கு சொல்லுவார். கடவுள் நம் நம்பிக்கையை சோதித்து பார்க்கிறார். துன்ப நேரத்தில், துயர நேரத்தில், பாடுகளின் நேரத்தில் அந்த கடவுளை நம்பி நாம் அவரையே பற்றி கொண்டு அவரையே சார்ந்து வாழ்கிறோமா, அல்லது இஸ்ரவேல் மக்களை போல் துன்ப நேரத்தில் முறுமுறுத்து அவரை விட்டு விலகி செல்கிறோம்
சொல்லுகிறோமா என்று கடவுள் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையை சோதித்து பார்க்கிறார் கடவுள். தொடக்க நூல் 22ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, கடவுள் ஆபிரகாமை சோதித்தார் என்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட தவறான போதனைகளை இனம் கண்டு கொள்ளதான் இந்த அருள் கொடை நமக்கு உதவி செய்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அருள் கொடையை ஆர்வமாக நாடி தேடுங்கள். ஏனென்றால் இந்த அருள் கொடை வழியாகத்தான் ஒரு போதனை எங்கிருந்து வருகிறது என்பதை அறிந்து தவறான போதனைகளை விலக்கி சரியான போதனைகளை பற்றி கொண்டு ஒளியின் பாதையில் நடந்து நாம் விண்ணகம் செல்ல இந்த அருள் கொடை நமக்கு உதவியாக இருப்பதால், இந்த அருள் கொடை வழியாக ஆவியானவர் நம்மை சரியான பாதையில் வழிநடத்தி செல்வதால் இந்த அருள் கொடையை நாம் ஆர்வமாக நாடி தேடுவோம். இந்த அருள் கொடையை பெற்று தவறான போதனைகளை விலக்கி சரியான போதனைகளை பற்றி கொண்டு ஒளியின் பாதையில் நாம் நடந்து செல்வோம். அப்பொழுது இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆவிக்குரிய அருள் கொடை எங்களை சரியான பாதையில் வழிநடத்தி செல்ல ஆவிக்குரிய அருள் கொடை உதவியாக இருக்கும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே டாடி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உமக்கு சித்தமானால் இந்த இறை செய்தியை கேட்கிற அத்தனை மக்களுக்கும் இந்த ஆவிக்குரிய அருள் கொடையை கொடுத்து அவர்கள் சரியான போதனையை ஏற்றுக்கொண்டு ஒளியின் பாதையில் நடந்து சென்று இந்த இறை செய்தியை கேட்கிற அத்தனை மக்களும் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும்படி செய்வீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற நாங்கள் உமக்குகந்த மக்களாக ஒளியின் பாதையில் நடந்து செல்லும் போது இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.